ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சத்து மாவில் டேஸ்டியான நல்லா பஞ்சு போல் டம்ளர் கேக் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியான சத்துவான முறையில் செஞ்சிடலாம். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு பஞ்சு போல் இருக்குன்னு. சம்மரில் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு டேஸ்டியான ஆரோக்கியமான முறையில் கேக் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சத்து மாவில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் 1 கப் அளவு சத்து மாவில் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் மெஷரிங் கப்பில், அதாவது 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருங்க. நீங்கள் பாலுக்கு பதிலாக தயிர் கூட சேர்க்கலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம். பாருங்கள், இதை கட்டி இல்லாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இது போல் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. 1 கப் சத்து மாவுக்கு அரை கப் வெல்லம் சரியாக இருக்கும். அதிகமாக சேர்த்திங்கன்னா திகட்டுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது போல் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் இதோட பாட்டமில் நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இது போல் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன குட்டி கப்பு இருந்தால் கூட அதில் கூட ஊற்றி நீங்கள் வேக வைக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே கோதுமை மாவு அல்லது மைதா மாவு கூட சேர்த்து இது போல் எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவிக்கோங்க. பாருங்கள், பாதி அளவு நிரம்புற அளவுக்கு ஊற்றிக்கோங்க சத்து மாவை. ஒரு கிளாஸ் முழுக்க ஊற்றக்கூடாது, ஏன்னா பொங்கி வெளியே வந்துடும். பாதி அளவு நிரம்புற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இது போல் நான் ஒரு 3 டம்ளர்லேயும் பாதி அளவு நிரம்புற அளவுக்கு ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். லேசாக டேப் பண்ணிக்கோங்க, ஏர் கேப் இருக்கும். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். இதுக்கு அடியில் இந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே இட்லி பிளேட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டம்ளரை வச்சிடலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் செய்ய விருப்பம் இல்லாதவங்க குக்கரை விசில் போடாமல் கூட வேக வைக்கலாம். இது போல் ஸ்டாண்டு வச்சுட்டு பிளேட்டு வச்சு இது போல் டம்ளரை வச்சுட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 30 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ 30 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு குச்சி வச்சு செக் பண்ணுங்கள், கொஞ்சம் கூட மாவு தெரியக்கூடாது. வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை திருப்பி பார்க்கலாம். பாருங்கள், ஓரங்களில் நல்லா கேப் இருக்கும். நல்லா மேலே பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் இருக்கணும். பாருங்கள், இந்த 3 டம்ளரையும் நான் திருப்பி காமிக்கிறேன். கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா பஞ்சு போல் இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சத்தான டம்ளர் கேக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பார்த்தாலே பஞ்சு போல் இருக்கும். ரொம்பவே சுவையாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.